எல்லோருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஆன்மீகத்தை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் பிறப்பின் ரகசியத்தை பற்றி சொல்கிறேங்க. ஒரு மனிதனுடைய உடலில் 11 நவதுவாரங்கள் இருக்குது. கீழ் நிலையில் இருக்கிற மலஞ்சாலம் கழிக்கிற இடத்துல 2 நவதுவாரங்கள் இருக்குதுங்க. முகத்தில் 7 நவதுவாரங்கள் இருக்குது. கண்கள், காது, மூக்கு, வாயு இது 7 நவதுவாரங்கள் நமக்கு வெளிப்பாடாக 9 நவதுவாரங்கள் நமக்கு வெளிப்பாடாக இருக்குதுங்க. 3 நவதுவாரங்கள் மறைமுகமா இருக்குது. நெற்றி பொட்டு, தலை உச்சி, தலைக்கு பின்னாடி பிடரி இந்த 3 நவதுவாரங்கள் மறைமுகமா இருக்குதுங்க. ஒரு மனிதனுடைய உயிர் கீழ் நிலையில இருக்கிற மலஞ்சாலம் கழிக்கிற இடத்துல உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க அந்த உயிர் அடுத்த பிறவி ஜீவராசிக்குள்ள போயிடுங்க. முகத்துல இருக்கிற கண்கள், காது, மூக்கு, வாய் வழியா ஒரு மனிதனுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்குங்க. வெற்றி பொட்டு வழியா, தலை உச்சி வழியா, தலை பின்னாடி பிடர வழியா ஒரு மனிதனுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க இறைவனடி போய் இந்த உயிர் சேர்ந்துரும். இப்படி 11 நவதுவாரங்கள் ஒரு மனிதனுடைய உடல்ல இருக்குதுங்க. 9 நவதுவாரங்கள் வெளிப்பாடா இருக்குது. 3 நவதுவாரங்கள் மறைமுகமா இருக்குதுங்க. அடுத்த பிறவி என்ன பிறவியா எடுக்கிறோம் அப்படிங்கறது நம்ம தவத்து மூலியமா நிர்ணயம் பண்ணலாங்க. இப்ப கீழ் நிலையில உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா ஜீவராசிக்குள்ள போயிடும். முகத்துல 7 நவதுவாரம் வழியா உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அது மனித பிறவி எடுக்குங்க. இருக்கிற 3 நவதுவாரங்கள் வழியா உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இது இறைவனடி போய் சேர்ந்துருங்க. தவத்து மூலியமா தான் நம்மளோட உயிர் எந்த வழியா பிரியணும் அப்படிங்கிறது தவத்து மூலியமா தாங்க அதை நம்ம பழக்கப்படுத்தணும். நம்ம ஒரு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம தவம் பண்றோம். அவங்க இறைவனை காட்டுறதுக்கு அவங்க வழி சொல்லுவாங்க. தவத்துல முன்னேறி போகக்குள்ள இப்ப எப்படி உடலோட நம்ம குரு ஒரு விஷயம் நமக்கு சொல்லி தராங்களோ அதே மாதிரி இந்த உடலை விட்டுட்டு இந்த ஆன்மா வெளியேறி போயிடுச்சுன்னா இந்த ஆன்மாவுக்கு கிளாஸ் நடக்குங்க. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சகிப்பு தன்மையில தான் நிறைய பேர் இறைவன்கிட்ட போறேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சகிப்புத்தன்மையில தான் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்ட்டு. அங்க என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சு மன நிறைவோட தான் இங்க வரணும். சகிப்புத்தன்மையில இங்க யாரும் இறைவனடி சேர முடியாது. சகிப்புத்தன்மையில தான் நமக்கு வேணாம், எந்த பிறவி வேண்டான்னு சொல்லி சொல்றதா அங்க சொல்றாங்க. தவம் பண்றதா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த தவமும் சித்தியாகாது, அந்த உயிரும் போய் இறைவனடி போய் சேராது அப்படிங்கிறது அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க.